இப்போ பாதகாதிபதி வேதகாதிபதி அப்படி இப்படின்னு எவ்வளோ இருக்குது. அதில் ஜாதக ரீதியாக நம்ம பார்க்குறப்போ 6, 8, 12 மிக துன்பங்களை ஒரு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பாவம் பொதுவாக எடுத்துக்கலாம். 6, 8, 12 நம்மளுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய பாவம்னு சொல்லிட்டு பொதுவாக எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் கூட பாதகாதிபதி வேதகன் போதகன் அதெல்லாம் கூட இருக்கட்டும். பொதுவாக ஒரு ஜாதக ரீதியாக துன்பங்களை கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்று பார்த்தா நம்மளுக்கு 6, 8, 12 தான். சரிங்களா? சூரிய பகவான், அதாவது காலபுருஷனுக்கு பஞ்சமாதிபதியாகிய சூரிய பகவான் அந்த காலபுருஷ ராசியிலேயே உச்சமடையக்கூடியவர். இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா தனுர், அதாவது அவருக்கு திரிகோணத்தில் பாகிஸ்தானத்தில் இருப்பார். அந்த 9ஆம் பாவத்தில் நின்று புத்தி அது அந்த ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார். ஆகையினால் இந்த மார்கழி மாதத்தில் வந்து இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நம்ம பண்ணோம்னா 100% 99% நம்ம நற்பலன் கிடைக்கும் கட்டாயம். இப்போ அடுத்த நிகழ்வாக நம்முடைய மாணவர் சரவணன் அவர்கள், சென்னை கும்மிடிப்பூண்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களை பஞ்சபூத தத்துவங்கள் படி எப்படி இயக்கி அந்த பஞ்ச நவகிரகங்களுக்கு உண்டான பரிகார வழிபாடுகள் எப்படி பண்ணுனா அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான விஷயத்தை பேச வந்திருக்காரு. சரவணன் அவர்களை வருக வருக அன்போடு நம்ம வரவேற்கிறோம். ஒவ்வொருவரும் பேசி முடிஞ்சோன்னா கொஞ்சம் கைகள் தட்டுங்க. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் எப்பயுமே காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மற்ற இடத்துல ப்ரோக்ராம் 10:30 மணி ஆகிறதுனால நம்மளுக்கு கும்பல் அப்படி தெரியாத மாதிரி இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட 10 மணி 10:15 நம்மளுக்கு எப்பயுமே ஃபுல்லாகிடுவாங்க. இப்போ சரவணன் அவர்களை பேசுமாறு அன்போடு நம்ம அழைக்கிறோம். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது தாய் தந்தையையும் எனது குருநாதர் அஷ்டோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 40வது கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி மற்றும் ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், மாணவர்கள், அன்பர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஜோதிடம், ஜோதி ப்ளஸ் இடம், அதாவது பொதுவாக பார்த்தோம்னா இப்போ வந்து நவகிரகங்கள் இல்லைன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு சேர்த்து நவகிரகங்கள் இயங்கி கொண்டு இருக்குது. நவகிரகங்கள் நம்ம உடம்புல இயங்கிட்டு தான் இருக்குது. அப்போது நவகிரகங்களின் அந்த ஒரு கதிர் வீச்சு அலையிலால் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். பிரபஞ்சத்தோடு சேர்த்து நம்மளும் இயங்கிட்டு இருக்கோம். அப்போது ஜோதிடம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி வடிவில் தான் செயல்படுது. ஒளி வடிவமாக சூரியனிடமிருந்து கதிர்வீச்சுகளை வாங்கி தான் ஒவ்வொரு கிரகமும் செயல்படுது. அதில் வந்து விதிவிலக்காக அந்த ராகு கேதுகள் வந்து இந்த சூரியனை வந்து இணைவு பெறும்போது அதை நம்ம வந்து அஸ்தங்க இது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே சந்திரன் இணையும் போது நம்ம அமாவாசை அப்படின்றோம். அது போக மற்ற 5 கோள்கள், இந்த குஜாதிபதி 5 கோள்கள் அந்த சூரியனோடு மிக நெருக்கமாக ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இணையும் போது அது அஸ்தங்கம் அடையுது. அதே அந்த அஸ்தங்க தோஷத்தை குறிப்பிட்ட ஒரு டிகிரி விட்டு விலகி தூரமாக செல்லும்போது அந்த சூரியனிடமிருந்து தான் அந்த கதிர்வீச்சுகளை வாங்கி தான் அது செயல்படுத்துது. அதன் மூலியமாக தான் நம்ம செயல்படுறோம். ஒவ்வொரு கோள்கள் மூலியமாக நம்மளுக்கு ஜாதக ரீதியாக செயல்பட்டு நம்மளுக்கு பலனை கொடுக்குது. அது நற்பலனாக இருந்தாலும் சரி, தீய பலனாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்போ ஜோதிடம் என்பது ஜோதி ப்ளஸ் இடம். ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வரவங்க பொதுவாக ஒரு ஜோதிட நாடி ஒரு பொதுமக்கள் வரும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வைக்கிற ஒரு தொழில் தொடர்றதுக்காக ஒரு நல்ல காரியத்துக்காக வரவங்களோ ஒரு 50%னா மற்ற மீதி 50% பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு சங்கடமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிட்டுருக்கும். அந்த கஷ்டத்துக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படி என்ன பார்த்தீங்கன்னா அவனுடைய மனசு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை தான் அவங்க மனதாகப்பட்டது இருக்கும். அப்போது நம்ம ஜோதிடம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட் மாதிரி. அதாவது அவங்க இருள் நடந்த ஒரு பாதியில் வந்து நம்ம ஒரு அந்த ஜோதிடம் என்ற ஒரு டார்ச் லைட் ஒரு வெளிச்சத்தை காமிக்கும். இந்த வழியில் நீ போ, நடுவழியில் போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிடம்.
அப்போது நம்ம வந்து அந்த டார்ச் லைட்டை அவங்களுக்கு அடித்து இந்த வழியில் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் நாமெல்லாம் ஜோதிடர்கள். அப்போது நம்ம அந்த அன்பர் வாடிக்கையாளர்கள் நம்மக்கிட்ட வரும்போது ஒரு பிரச்சனை நாடி வரும்போது பொதுவாக நவகிரகங்களால் தான் வந்து அது எந்த பாவத்தை செயல்படுத்தோ, இப்போ பாதகாதிபதி வேதகாதிபதி அப்படி இப்படின்னு எவ்வளோ இருக்குது. அதில் ஜாதக ரீதியாக நம்ம பார்க்குறப்போ 6, 8, 12 மிக துன்பங்களை ஒரு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பாவம் பொதுவாக எடுத்துக்கலாம். 6, 8, 12 நம்மளுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய பாவம்னு சொல்லிட்டு பொதுவாக எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் கூட பாதகாதிபதி வேதகன் போதகன் அதெல்லாம் கூட இருக்கட்டும். பொதுவாக ஒரு ஜாதக ரீதியாக துன்பங்களை கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்று பார்த்தா நம்மளுக்கு 6, 8, 12 தான். சரிங்களா? ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாவம் இப்படி ஒரு 6ஆம் பாவமோ 8ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ செயல்பட்டுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜாதகத்தை நம்ம பார்த்து கணிக்கிறோம். அப்படி கணிக்கும் பொழுது இந்த 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டு ஒரு தசாபுதி நடக்கும் பொழுது அதற்குண்டான கோவில் வழிபாடுகள்லாம் இப்படி வைநாசிக தோஷம் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. அதற்குண்டான கோவில் வழிபாடுகள்லாம் இருக்குது. அந்த கோவில் வழிபாடுலாம் பண்ணலாம், அதை ஒன்றும் தவறுன்னு சொல்ல வரல. அதுக்குண்டான கோவில் வழிபாடு நம்ம போய் அங்கே போய் பண்ணுவதாலும் அங்கேயும் சில வைப்ரேஷன்லாம் இருக்குது, நல்ல ஒரு இதெல்லாம் இருக்குது, அதிர்வலைகள் இருக்குது. அங்கே போய் பண்ணாலும் நம்மளுக்கு சிறப்பான படம் தான் கொடுக்கும். ஆனால் சிலர் வந்து அந்த ஒரு வெகு தூரங்கள் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. சரிங்களா? வயதின் காரணமாக இருக்கலாம், வசதியின்மை காரணமாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு அதுடன் வலிமையான வழிபாடும் கூட. சரிங்களா? இப்போது அதாவது முருகர் பிள்ளையாருக்கும் ஒரு நாதர் வந்து ஒரு ஞானப்பழத்தை வந்து இது பண்ணுவார் பார்த்தீங்களா? அந்த ஞானப்பழத்தை அடைவதற்கு முருகர் மயில் மீது ஏறி உலகம் முழுவதும் சுற்றுவார். ஆனால் விநாயகர் பெருமான் அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன கேட்டு, அம்மையப்பன் என்றால் உலகம் என்றால் அம்மையப்பன் சொல்வார். அவர் அந்த பார்வதி சிவனை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்கிக்கிறார். அப்போது இருந்த இடத்துலேருந்து விநாயகர் பெருமான் ஜெயிச்சிடுறார். முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து உலகை சுற்று வந்தாலும் கடைசியில் அவர் அந்த ஞானப்பழத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுது. அது ஒரு புராண கதை, அது இருக்கட்டும். அதுபோல் நம்ம வெவ்வேறு பல்பட்ட வெளியூர் ஸ்தலங்களுக்கு போய் சென்று வழிபடலாம், அது சிறப்பு தான், நான் அதை குறை சொல்லவில்லை. முடியாதவர்களுக்கு உள்ளூரிலேயே இருக்கிற அவர்கள் அந்த ஊரில் இருக்கிற கோயிலேயே போயிட்டு ஒரு எளிய வழிபாடு செஞ்சு நம்ம வழிபட்டு நம்ம ஜெயிக்கலாம். இப்போ 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டு தசாபுத்தி நடத்துக்குதுன்னு வச்சிங்களேன். இது வந்து பொதுவாக தான், அது 6ஆம் பாவமாக தான் செயல்பட்டாலும் சரி, அது அவர்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம கணிக்க வேண்டியது தான். அது 6ஆம் பாவமாக செயல்பட்டாலும் சரி, 8ஆம் பாவம் செயல்பட்டாலும் சரி, 12ஆம் பாவம் செயல்பட்டால் இப்போ நான் சொல்லக்கூடிய விதி தான். இப்போது பொதுவாக ஒரு மேச லக்னத்திலே வச்சு காலபுருஷ தத்துவப்படி மேச லக்னமே எடுத்துக்கும். மேச லக்னத்துக்கு 12ஆம் பாவமாக வரக்கூடியது அந்த மீனம். அதனுடைய அதிபதி குரு பகவான். அதனுடைய அந்த சமித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய சமித்து அரச மரம். இப்போ நம்ம ஊர் கோவிலுங்கள்லாம் அந்த யாகம் வளர்த்துவாங்க பார்த்தீங்களா? இப்போது அடுத்ததாக வரக்கூடிய மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதங்களே சிறந்தது மார்கழி என்று ஒரு பழமொழியே உண்டு. எல்லா கோயிலையும் வந்து ஒரு யாகங்கள் வளர்த்துவாங்க, ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க, விசேஷங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்கள் உள்ளூர் கோயிலில் யாகம் வளர்த்தக்கூடிய சமயத்தில் போயிட்டு அதாவது நான் சொல்லக்கூடியது மேச லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அது 8ஆம் பாவமாக 6ஆம் பாவமாக 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டு செயல்பாட்டில் இருந்தால் அதற்கு 12ஆம் பாவமான மீனம் அதனுடைய அதிபதி குரு பகவான், அதனுடைய சமித்து அரச மரம் சமித்து. இப்போ அந்த கடைகள்லாம் போய் கேட்டிங்கன்னா, பூஜா ஸ்டோரில் போய்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த நீங்களே தனியாக சேகரிச்சிக்கலாம், அல்லது சேகரிக்க முடியாத நிலையில் நம்ம பூஜா ஸ்டோரில் போய் கேட்டோம்னா கட்டாயம் அந்த சமித்தெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சமித்தை உங்களுடைய பொருளாதாரம் எந்த நிலையில் உள்ளதோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த சமித்தை வாங்கி கொண்டு போய் அந்த யாகத்துக்கு கொடுத்துருங்க. அந்த யாகம் வளர்த்துறவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த யாகத்தில் போட்டுடுவாங்க. சரிங்களா? அந்த யாகத்தில் அந்த சமீத்தை போகிறதுனால வந்து நீங்கள் என்ன ஒரு வேண்டுதல் வச்சு கொடுக்குறீங்களோ அதை ப்ரேயர் பண்ணிட்டு கொடுத்துருங்க. அப்போ அதன் மூலிமா வந்து அந்த கிரகத்தினுடைய உங்களுக்கு அந்த 8ஆம் பாவமாக செயல்பட்டால் நீங்கள் அந்த 12ஆம் பாவமாக அந்த அதனுடைய சமீத்தை நீங்கள் அங்கே கொடுத்து அந்த யாகத்தில் வேள்வியில் ஆகுதி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து ஒரு 100க்கு 90% உங்களுக்கு நற்பலன் கட்டாயம் கிடைக்கும், அந்த பாதிப்புகள் குறையும். சரிங்களா? அதே போல் இப்போ ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் இடமாக வருவது மேஷம். அதனுடைய அதிபதி யார்? செவ்வாய். அவருடைய சமீத்தன்னு பார்த்தீங்கன்னா அலரியும் எடுத்துக்கலாம், கருங்காலியும் இருக்குது.
இதில் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சமித்து. இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டியது கிடையாது. நீங்கள் அந்த பூஜா ஸ்டோரில் போய் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா அதெல்லாம் சமித்தெல்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த கோவிலில் நடக்கக்கூடிய அந்த யாகத்துக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ வேண்டுதலோ அதை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொடுத்துடுங்க. கொடுத்தோம்னா அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரும். அதே போல் மிதுன லக்னக்காரருக்கு 12ஆம் இடமாக வரக்கூடியது ரிஷபம். அதனுடைய அதிபதி சுக்கிரன். அவருக்கு உண்டான சமீத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திமரம். அந்த அத்திமரம் சமீத்தை வந்து வாங்கிட்டு போய் உங்களால் எவ்வளோ வாங்க முடியும் அந்த அளவுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க அந்த யாகத்துக்கு. கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த யாகத்தில் அதை போயிட்டு அவங்க ஆகுதி பண்ணுறதுனால வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அனைத்தும் தீரும். அதே போல் வந்து கடகலக்கணக்காரர்கள் அவர்களுக்கு 12ஆம் இடமாக வரக்கூடியது வந்து மிதுனம். அதனுடைய அதிபதி வந்து புதன் பகவான். அவருடைய சமீத்து வந்து அந்த வாத நாராயணன் செடின்னு சொல்லுவாங்க. அந்த வாத நாராயணன் செடி அதனுடைய அந்த குச்சிகள் நீங்கள் உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் சேகரிச்சிங்க. அல்லது உங்களால் சேகரிக்க முடியலைன்னா நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வாங்கிட்டுனா கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நவசமித்துன்னு இருக்குது. அது உங்களுக்கு எது தேவையோ அதில் கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக வாங்கிட்டு போய் கூட நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். அப்போ அந்த சமீத்தை வாத நாராயணன் சொல்லக்கூடிய அந்த சமீத்தை வாங்கிட்டு போய் அந்த யாகத்துக்கு பயன்படுத்தும்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக ஒரு 90% ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னக்காரர்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லக்கூடியது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து 6ஆம் பாவமாக 8ஆம் பாவமாக 12ஆம் பாவமாக தொடர்பு கொண்டு தசாபுதி நடக்கும் காலத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த எளிய பரிகாரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? சிம்ம லக்னக்காரருக்கு 12ஆம் பாவமாக வரக்கூடியதே கடகலக்கணம். சந்திர பகவான் அதனுடைய அதிபதி. அவருடைய சமீத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாசு என்று சொல்வார்கள். முறுக்கு பலாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமீத்தை இருக்குது. அந்த சமீத்தை வந்து சேகரிச்சுட்டு போயிட்டு அல்லது நீங்கள் உங்களால் கிடைக்கலன்னா நீங்கள் போய் கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடை எளிதாக கிடைக்கக்கூடியது தான். நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த பலாசு என்று சொல்லக்கூடிய அந்த சமீத்தை வாங்கிட்டு போயிட்டு அந்த யாகத்துக்கு பயன்படுத்தும்படி கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சற்று விலகி நம்மளுக்கு நற்பலனை கட்டாயம் கொடுக்கும். சரிங்களா? அதே போல் மிதுன லக்னக்காரருக்கு 12ஆம் இடமாக வரக்கூடியது சிம்மம். கன்னி லக்னக்காரருக்கு 12ஆம் இடம் வரக்கூடிய சிம்மம். அதனுடைய அதிபதி சூரியன். அதனுடைய சமீத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா எருக்கம். அந்த எருக்கன் குச்சிகளை வந்து சேகரித்து அது வந்து கொஞ்சம் எளிதாக நமக்கு கிடைக்கும். அந்த எருக்கன் குச்சி மாத்திரம் நம்ம ஊர்லேயே கூட எடுத்துக்கலாம். அதுலேயும் இன்னும் வெள்ளை இருக்குன்னு ரொம்ப சிறப்பு. அந்த சமீத்தை வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சேகரித்து கொண்டு போயிட்டு அந்த யாகத்துக்கு கொடுத்தோம்னா கட்டாயம் நம்மளுக்கு அது 6ஆம் பாகமாக செயல்பட்டு இருந்தாலும் சரி, 8ஆம் பாகமாக செயல்பட்டு இருந்தாலும் சரி, 12ஆம் பாகமாக செயல்பட்டு இருந்தாலும் சரி, அதனுடைய துன்பத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சி நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்துக்கு 12ஆம் பாவமாக வரக்கூடியது கன்னி லக்னம். அந்த கன்னி லக்னத்தை அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் தான். அதே தான் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த புதனுக்கு வாத நாராயணன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வாத நாராயணன் சமீத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த யாகத்தை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவருக்கு அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய துன்பத்திலேருந்து நம்மளுக்கு சற்று ஒரு ரிலீஃப் கிடச்சி கொஞ்சம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக அந்த கிரகங்கள் நம்மளுக்கு செயல்பாட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 12ஆம் இடமாக வரக்கூடியது துலாம் லக்னம். துலாம் லக்னத்தை அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிர பகவானின் சமீத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தி. அந்த அத்தி மரத்தை அதனுடைய குச்சிகளை வாங்கிட்டு போயிட்டு நம்ம சேகரித்து போயிட்டு நம்ம யாகத்துக்கு கொடுத்தோம்னா அந்த யாகத்தில் அவங்க ஆகுதி பண்ணுவாங்க. அந்த அக்னியில் போட சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய பலனாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக தனுர் லக்னக்காரர்களுக்கு 12ஆம் இடமாக வரக்கூடியது விருச்சிக லக்னம். அதனுடைய அதிபதி செவ்வாய். அதனுடைய சமீத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி என்று சொல்வார்கள், அலரி என்று சொல்வார்கள். இதில் ரெண்டுத்தில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சமீத்தை வாங்கிட்டு போயிட்டு நம்ம கொடுத்தோம்னா அந்த யாகத்தில் அவங்க ஆகுதி பண்ணுறதுனால நிச்சயமாக அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு துன்பத்திலிருந்து விடுபட்டு நம்ம ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய பலனை கட்டாயம் கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரர்கள். மகர லக்னக்காரர்கள் 12ஆம் இடமாக வரக்கூடியது தனுர் லக்னம். அந்த தனுர் லக்னத்தின் அதிபதி குரு பகவான். குரு பகவானின் அதிபதி அவருடைய சமீத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசம். அந்த அரசன் குச்சியை நம்ம வாங்கிட்டு போயிட்டு அந்த யாகத்துக்கு
கொடுத்தோம்னா அவங்க அந்த ஆகுதி அந்த நெருப்பில் போட்டு ஆகுதி பண்ணுறப்போ நம்மளுடைய துன்பங்கள் நிச்சயமாக தீர்க்கப்படுது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம். கும்பலக்கணக்காரருக்கு 12ஆம் இடமாக வரக்கூடியது மகர லக்கணம். அதனுடைய அதிபதி சனி பகவான். அவருடைய சமயத்தை என்ன பார்த்தீங்கன்னா வன்னி மரம்னு சொல்லுவாங்க. அந்த வன்னி மரத்துடைய சமயத்தை வந்து நம்ம சேகரிச்சுட்டு கொண்டு போயிட்டு கொடுத்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நற்பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீனலக்கணக்காரர்கள். மீனலக்கணக்காரர்கள் 12ஆம் இடமாக வரக்கூடிய அதே கும்பலக்கணம். அதற்கு அதிபதியாக சொன்னால் அவருக்கும் அதே அந்த வன்னி மரத்துடைய சமயத்து தான். அதனுடைய சமயத்தை நம்ம கொண்டுட்டு போயிட்டு நிச்சயமாக அந்த யாகம் வளர்த்தக்கூடிய அந்த யாகத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க அந்த யாகத்தில் ஆகுதி பண்ணும்போது நிச்சயமாக நம்ம அந்த துன்பத்திலிருந்து ஒரு 100% வந்து நம்மளுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இப்போ வந்து நம்ம செயல்படுறதே ஒரு கிரகங்கள் நவ கிரகங்களினுடைய கதிர்வீச்சுனால தான் நம்ம செயல்பட்டுருக்கோம். சரிங்களா? ஒளி தத்துவமாக தான் நம்ம இப்போ செயல்பட்டுருக்கோம். அப்போது நம்மளுக்கு இந்த துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ அதனுடைய சமயத்துக்கு நம்ம போயிட்டு அந்த யாகத்துக்கு நம்ம கொடுத்து அதை பயன்பாட்டில் அவங்க ஆகுதி பண்ணுறப்போ நம்மளுடைய துன்பங்கள்லாம் நிச்சயமாக விலகுது. சரிங்களா? அதுலேயும் சிறப்பு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதங்கள். இந்த மார்கழி மாதத்தில் இந்த பலனை வந்து நம்ம இந்த பரிகார பலனை நிச்சயமாக பண்ணோம்னா நம்மளுக்கு 99% பலன் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி சூரிய பகவான், அதாவது காலபுருஷனுக்கு பஞ்சமாதிபதியாகிய சூரிய பகவான் அந்த காலபுருஷ ராசியிலேயே உச்சமடையக்கூடியவர். இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது அவருக்கு திரிகோணத்தில் பாகிஸ்தானத்தில் இருப்பார். அந்த 9ஆம் பாவத்தில் நின்று புத்தி அது அந்த ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார். ஆகையினால் இந்த மார்கழி மாதத்தில் வந்து இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நம்ம பண்ணோம்னா 100% 99% நம்ம நற்பலன் கிடைக்கும் கட்டாயம். இப்படி உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த 6, 8, 12 இந்த தொடர்பில் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த லக்னக்காரர்கள் இந்த கிரகங்கள் எந்த கிரகமோ அது இந்த நான் சொல்லக்கூடிய 6, 8 6ஆம் பாவமாக இருந்தாலும் 8ஆம் பாவமாக இருந்தாலும் 12ஆம் பாவமாக இருந்தாலும் இந்த 3 இதோ எது பயன்படுதுன்னு சொல்லிட்டு அவருடைய சுயஜாதகத்தை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படி இருந்தால் இப்போ நான் அந்த சொல்லக்கூடிய அந்த சமயத்துகளை வந்து நம்ம வாங்கி கொண்டு போயிட்டு அந்த யாகத்துக்கு கொடுத்து அந்த யாகத்தில் அவங்க ஆகுதி பண்ணும்பொழுது நிச்சயமாக நமது துன்பங்கள் விலகுது. சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு எளிய பரிகாரமும் சொல்கிறேன். இப்போது அந்த தசாபுதி நடத்தக்கூடிய 6, 8, 12 தசாபுதி கிரகங்கள் தொடர்பு கொண்டு தசாபுதி நடத்தும் பொழுது நம்ம அது ஒரு ராசியில் இருக்கும். அதாவது பஞ்சபூத தத்துப்படி நிலம், நெருப்பு, நீர், காற்று அப்படின்னு இருக்கும். இதுவும் ஒரு எளிய பரிகாரம் தான். அப்படி அது நெருப்பு ராசியில் அந்த கிரகம் வந்து நின்று தசாபுதி நடத்துதுன்னா நம்ம தீபத்தை போட்டு தான் வழிபாடு பண்ணணும். அது எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் அந்த தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணணும். சூரியன் இருந்தால் ஒரு விளக்கு, சந்திரன் வந்தால் 2 விளக்கு, குரு வந்தால் 3 விளக்கு, புதன் வந்தால் 5 விளக்கு, சுக்கிரன் வந்தால் 6 விளக்கு, கேது வந்தால் 7, செவ்வாய் 9, சனி 8. இந்த மாதிரி கிரகத்தின் அடிப்படையில் அந்த விளக்குகளை போட்டு நெருப்பின் தத்துவத்தை காட்டுக்கும். அந்த தீபம் வந்து நெருப்பு ராசியில் இருந்தால், நெருப்பு ராசியில் இருந்து 6, 8, 12 தொடர்பு கொண்டு தசாவோ அல்லது புத்தியோ நடத்துமையானால் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணணும். சரிங்களா? அதே காற்று ராசியிலேருந்து ஒரு கிரகம் இந்த தொடர்பில் 6, 8, 12 தொடர்பு கொண்டு தசாவோ புத்தியோ நடத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மந்திர ஒளி அது என்ன தெய்வமோ அதனுடைய மந்திரத்தை வந்து நம்ம தமிழிலே கூட சொல்லலாம். உங்களுக்கு எந்த மொழி வருதோ, சமஸ்கிருதமோ தமிழோ உங்களுக்கு எளிதாக எது வருதோ அதை வந்து அந்த கோவிலில் உட்காந்து அதை 108 முறை நம்ம வழிபாட்டு பண்ணோம்னா நிச்சயமாக 100% அது பலனை கொடுக்குங்க ஐயா. அதுக்கு அடுத்தபடியாக நிலராசியில் நின்று அந்த கிரகம் தசாவோ புத்தியோ நடத்துதோ அது நம்மளுக்கு தீமையை கொடுக்கக்கூடிய பாவங்களாக இருந்து செயல்பாட்டில் இருந்தால் தூபம் என்று சொல்வார்கள். சாம்பிராணிதம் சொல்லுவாங்களா தூபம். அதை நீங்கள் வீட்டிலேயே அந்த கறி துண்டு அதெல்லாம் கொண்டு போயிட்டு இது புகை போட்டு கோவிலுக்கு சுற்றி போட்டோம்னா அப்போ நம்மளுக்கு அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு மாற்றி உருவாகும். சரிங்களா? அடுத்தபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் ராசியிலிருந்து அந்த கிரகம் ஒரு தசாபுதி நடத்துதுன்னா சுவாமிக்கு உண்டான அபிஷேக பொருட்கள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்தாற் போல் பால், தயிர், பன்னீர், இளநீர் இந்த மாதிரி உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கிமை கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அப்படி அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஆகாய தத்துவம் என்பது நம்ம ஒருங்காக ஒரு நிலை மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த கோவிலையே உட்காந்து
தியானம் பண்ணி இறைவனை நினைச்சு தியானம் பண்ணலாம். இது ஆகாய தத்துவத்தை குறிக்கும். சரிங்களா? அப்போது நமக்கு 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டு ஒரு தசாபுதி நடத்துமேனால், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரங்கள் எங்கே வெளியூருக்கெல்லாம் என்னால் போக முடியுங்க ஐயா, லாங்கான கோவிலுக்கெல்லாம் என்னால் போக முடியாது, பொருளாதார வசதி இல்லை, உடல்நிலை எனக்கு ஒத்துழைக்கலை அப்படின்ட்டுலாம் சரி, என்னால் போக முடியுங்க ஐயா, வெளியூருக்கும் போக முடியும், நீங்கள் போய் அந்த வெளியூருக்கு அதுக்குண்டான கோவில் வழிபாடெல்லாம் இருக்குது, அதையுமே செய்யலாம், இதையும் செய்யலாம். அப்படி போக முடியாதவங்க இந்த எளிய வழிபாட்டில் செஞ்சலாம். இப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து நிச்சயமாக ஒரு 100% நற்புறநிலை கட்டாயம். இந்த நவகிரகங்கள், அந்த நவகிரகத்தில் வந்து நம்ம வேண்டி மன்றாடினோம்னா, மன்றாடி கேட்டுக்கொண்டு நம்ம வணங்கினால் நவகிரகங்கள் நிச்சயமாக நம்மளுக்கு நற்புறநிலை கட்டாயமே கொடுத்தே தீரும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் விதி, மதி, கதி என்று ஒரு 3 விதிகள் உண்டு. இந்த 3 விதியை செயல்படுத்த நம்ம ஜாதகமே பார்ப்பாங்க. அப்போது விதி என்ன, நம்ம லக்னத்தை வைத்து பார்க்குறோம். லக்னத்தை வச்சு தான் அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், அவருடைய திறமை, அவருடைய குணம், அவருடைய செயல்பாடுகள், சிந்தனை திறன், இப்படி தான் சொல்கிறோம். 2ஆம் பாவம் குடும்பம், தனம், வாக்கு, இதெல்லாம் சொல்கிறோம். 3ஆம் பாவம் அவருடைய முயற்சி, இளைய சகோதரன், இந்த தகவல் தொடர்பு, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது லக்னத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த லக்னம் கெட்டு இருந்தால் அடுத்தபடியாக மதி செயல்படும். மதியை வச்சு நம்ம பார்க்கலாம். சந்திரனை வச்சு, இந்து லக்னம் சொல்வாங்க, அந்த சந்திரனை வச்சு நம்ம பலன் எடுத்து கட்டாயம் சொல்லலாம். அவருக்கு எந்த பாவங்கள் மைனஸாக இருக்குது, அந்த பாவத்துக்கு உண்டான வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். அப்போ விதியும் கெட்டு மதியம் கெட்டு இருந்தால் கதி என்று சொல்வார்கள். அதுதான் சூரியன். சூரியனை வச்சு நம்ம பலன் எடுத்து சொல்லலாம். சூரியனை வச்சு லக்னமாக பாவித்து 2ஆம் இடம் 3ஆம் இடம் அதற்குண்டான எந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதற்குண்டான பலன்களை நம்ம கட்டாயம் சொல்லலாம். எவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்து விட்டாலோ அவர் எப்படி வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது கட்டாயமாக எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தால் விட கட்டாயமாக வந்து ஒரு முன்னுக்கு வந்துடுவார். ஏன்னா சூரியன் என்பவர் வந்து லக்னகர்த்தா, லக்னத்துக்கு காரகாதிபதியே அவர் தான். லக்னம் எந்த லக்னமாக வந்துடலாம், அந்த லக்னத்துக்கு மேச லக்னம் வந்தால் மேச லக்னாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த லக்னத்துக்கு உயிர்கர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அப்போது எவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் என்ன கிரகணப்படக்கூடாது, அதாவது ராகுவோடவோ கேதுவோடோ இணைந்து கிரகண நிலையில் இல்லாமல் இருந்தால், காலபுருஷனுக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்தால், அதாவது ஆட்சியாகவோ உச்சமாகவோ திரிகோணங்களில் அமர்ந்திருந்தால், எந்த ஒரு ஜாதகத்திலுமே அந்த சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேறக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் கொடுக்கும். சரிங்களா? எனக்கு இந்த கருத்தரங்கத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.